ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Coreldraw ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி பார்டர் டிசைன் Coreldraw எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு A4 ஷீட் நான் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்துப்போம். பென் டூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த பேஜ் கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரில் ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிப்போம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த ஷேஃப் டூல் இருக்குல்ல, இந்த ஷேஃப் டூலை வச்சுக்கிட்டு இங்கே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த வளைவு இருக்குல்ல, இந்த கர்வை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருவோம். இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு எல்லோ கலர் இல்லை ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சாச்சா இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் டூலுக்குள்ள இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இங்கே ஃபாண்ட்டில் போயிட்டு நம்மளுக்கு எந்த இந்த விங் டிங்ஸ் டூனுக்கா அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு அதிலே டிசைன் வரும். ஏன்னு கொடுத்தோன்னு வைங்க, இந்த ஃப்ளவர் வரும். ஃபாண்ட்டை வச்சு நம்ம டிசைன் எதுவுமே நம்ம வரையில, ஃபாண்ட்டை வச்சே பண்ணுறோம். இப்போ இதுக்கும் நம்ம இதே மாதிரியே ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா இப்படி பெருசு பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருவோம். இதை இப்போ Ctrl Dன்னு எடுத்துக்கிட்டு இதை இங்கே 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிப்போம். 90 டிகிரிக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மிரர் இருக்குல்ல, இந்த மிரர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சென்டராக அழகாக வச்சுப்போம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ திருப்பி அதே டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு அதே விம்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு ஈன் கொடுங்க. ஈன் கொடுத்தா இந்த ஒரு ஷேப் கிடைக்குதா நமக்கு. இதையும் நல்லா இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலராக கொடுத்துட்டு இதுக்கு இந்த மிரர் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வச்சுட்டு சென்டர் பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிப்போம். பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு டிசைன் மாதிரி. இப்போ இதுக்கு நம்ம ஷேடோ கொடுக்க போகிறோம். ஷேடோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஃப்ளாட் பாட்டம் ரைட்டுன்னு இருக்கா, அதை கொடுத்துட்டு இதை கரெக்டாக இதுக்கு லைட்டாக தெரிறது மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை நல்லா இப்படி கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இதை நல்லா கிளிக் பண்ணோம்னா ஹேண்டி புட் சைட் அப்னு வருது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். இங்கே எஃபெக்டில் போயிட்டு ஷேடோன்னு டிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு ஷேடோவை மட்டும் டிக் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்துக்குமே அதே ஷேடோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்துடும். இப்போ கொடுத்தாச்சா, இப்போ கொடுத்துட்டு இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிடுங்க. எஃபெக்டில் போயிட்டு இந்த பிவல் அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே பிவல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே சாஃப்ட் எட்ஜுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லைட் கலர்னு இருக்கா, இங்கே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எல்லோ கலர் கோல்டு கலரில் வேணும். அப்போ நம்ம எல்லோ கலர் கொடுத்துட்டு ஷேடோ கலர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இங்கே டூன் வச்சுட்டு அப்ளைன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு இங்கே பிவல் மாதிரி வந்துருச்சா. இப்போ அதையே இந்த ஃப்ளவரை கிளிக் பண்ணால் அதில் இருக்கிறதே தான் இங்கே நிற்குமே. நம்ம அப்படியே அப்ளைன்னு கொடுக்க வேண்டியதான். அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே அப்ளைன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பூ இருக்குல்ல, இதையும் கிளிக் பண்ணிட்டு அப்ளைன்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி சைடில் கொடுக்குற பார்டர் ரெடியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எல்லோ வேணாலும் நம்ம எல்லோ கொடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லோ கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் மாறிக்கும். இப்போ நம்ம எல்லோ வச்சுப்போம். கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துட்டு இங்கே தனியாக வச்சுப்போம். இந்த மாதிரி தனியாக வச்சாச்சா. இப்போ நம்ம இந்த பார்டருக்கு வந்துட்டு இப்போ பார்டர் ஒன்று போட போகிறோம். இப்போது இந்த பாக்ஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ் விட்டு இது வந்து A4 ஷீட்டா, இந்த A4 ஷீட்டுக்கு கொஞ்சம் கீழே நம்ம இந்த மாதிரி போட்டுப்போம். இந்த மாதிரி தான் பார்டர் போடுவோம். இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த கவுண்டர் டூல் இருக்குல்ல, அந்த கவுண்டர் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கவுண்டர் அப்பார்ட்னு கொடுத்துட்டு இப்போ இது இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கொடுத்துட்டு இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, உள்ளே இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு இங்கே மேலே இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரிம்முன்னு இருக்குது, அந்த ட்ரிம் கொடுத்தோன்னே இந்த ஒரு பாக்ஸ் வந்துடும். இதை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே ட்ரிம் கொடுத்தாச்சு. இதை வந்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ அதை பிவல் நம்ம இங்கே வச்சுருக்கோம்னா அந்த பிவல் எடுத்துக்கிட்டு இதை நம்ம இங்கே அப்ளைன் கொடுங்க. இதுக்கு நம்ம கொடுத்ததையே அப்படியே அப்ளைன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு பார்த்திங்களா இங்கே பார்டர் மாதிரி இங்கே எலிஞ்சு வந்துருச்சா. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்தோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சா. இதை நம்ம சின்னது வேணாலும் சின்னது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா அது அதுக்குள்ளே அழகாக சின்னதாக இருக்கும். பெருசாக வேணாலும் பெருசாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்னதாக வச்சுருக்கோம். பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம். இதை அப்படியே Ctrl Dன்னு கொடுத்துக்கிட்டு இங்கே மிரர் கொடுத்துட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சிட வேண்டியதான். இப்போ இது ரெண்டுத்தையுமே அப்படியே Ctrl Dன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி மிரர் கொடுத்துட்டு இங்கே கீழே கார்னர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருவோம். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா. இப்போ வந்து நம்ம ஷீட்டுக்கு ஒரு கலர் கொடுப்போம். இப்போ வந்துட்டு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு பேக் சைடில் ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். இப்போ இந்த பாக்ஸுக்கு ஒரு நம்மளுக்கு என்ன இன்விடேஷன் என்ன கலரில் நம்ம பண்ண போகிறோமோ இல்லை எதுக்கு நம்ம இந்த பார்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கலரில் நம்ம கொடுத்துப்போம். இப்போ நம்ம ஒரு டார்க் மெரூன் கலர் கொடுத்துக்கிறோம். இது பார்டர் மாதிரி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையே வந்துட்டு நம்ம சில்வர் கலரில் கொடுத்து பார்ப்போம். இதை அப்படியே Ctrl Dன்னு எடுத்துக்கிட்டு இங்கே சைடில் வச்சுப்போம். இந்த பூ இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் கொடுத்துருங்க.
இங்கே இந்த பேக்கில் இருக்குல்ல இதுக்கும் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த உள்ளே இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்டன்ஸுனுக்கு இங்கே டிஸ்டன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோ இருக்குல்ல இங்கே வந்துட்டு இந்த கிரே கலரை கிளிக் பண்ணிடுங்க. கலர் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளேன்னு கொடுத்துருங்க. அப்போ நம்மளுக்கு இந்த கலர் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த பூக்கும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதே இந்த கிரே கலரை கிளிக் பண்ணிடுங்க. கிரே கலர் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளேன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இது மூணுத்துக்குமே நம்ம கிரே கலரை கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரே கலர்னு கொடுத்துட்டு அப்ளேன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரியே இதுக்கும் அதே மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்தாச்சா, கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இது இருக்குல்ல இது எல்லாத்தையுமே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி சின்னது பண்ணிப்போம். கொஞ்சம் நல்லா அதில் கொஞ்சம் பெருசாக வச்சோம்னா இல்லை சின்னதாக வச்சு பார்ப்போம். இந்த மாதிரி சின்னதாக வச்சுட்டு கண்ட்ரோல் டின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி மிரர் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருவோம். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டின்னு கொடுத்துட்டு மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம வேறு பேக்ரவுண்டு கொடுப்போம். இதுக்கு வந்துட்டு பிளாக் கலர் கொடுப்போம். அப்போ நல்லா தெரியும். இப்போ இதை நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் பண்ணிக்கலாம். அதாவது இன்விடேஷனுக்கு ஏதாவது டைப் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்தாலும் எழுதிக்கலாம். நம்மளே சிம்பிளாக பண்ண ஒரு பார்டர், இன்விடேஷன் பார்டர் வெறும் அந்த ஃபாண்ட்டுங்களை வச்சு நம்ம பண்ணுறது.